அண்ணே நடந்ததே யோசிச்சுட்டு இருப்பீங்களா? விட்டுட்டு அடுத்தது நடக்க வேண்டியதை பாப்பனே. வாங்கின சரக்கு அடிக்கலாம். ஏய் ஏய், எவனோ ஒரு அசல் இருக்காரன் நம்ம இடத்துக்கே வந்து அண்ணனுக்கு சேஸ் கட்டிட்டு போயிருக்கான். அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாக்கணுமா? அவனை மார்க் போட்டு தூக்கம் விடக்கூடாது. எது மார்க் போட்டு தூக்குவியா? அவ வந்து நம்ம கிட்ட பூந்து விளையாடுறப்ப என்ன பூ பறிக்க போயிருந்தியா? இல்லனே, தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்னு அடக்கி வாசிச்சேன். இல்லனா நொட்டி எடுத்திருப்பியோ? அப்படி போட்டானு வை. அடக்கி வச்சாராம். அடி வாங்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்ப அளக்குறியா நீ? எனக்கு இருக்கிற கடுப்புக்கு அப்படியே பொழந்துருவோம். அண்ணே, அதான் திருவிழா முடியறதுக்குள்ள அவனை தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டீங்கல்ல, தூக்காம விட்டுருவோமா? அவன் மாட்டட்டும் வச்சு செஞ்சிருவோம். இப்ப வாங்கின சரக்கு அடிக்கலாம். ஏண்டா, எனக்கு உள்ளுக்குள்ள ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சரக்கு பார்த்தனே உங்களுக்கு கை நடுங்குது இல்ல? அப்ப இந்த குணப்பட்ட அசிங்கம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டரே இல்ல, அப்படிதானே? அண்ணே, இது எங்களுக்காக வாங்கிட்டு வந்தது இல்லண்ணே, உங்களுக்குண்ணே. இத நீங்க அடிச்சா அவன் அடிச்ச வழி உங்களுக்கு தெரியாம இருக்கணும். என்னடா நக்கல் பண்றியா நீ? அண்ணே, யதார்த்தமா தானே சொன்னேன், அதே நினைச்சு புலம்பிட்டு இருக்கீங்களேன்னு. இது உள்ள போனா இந்த வேகம் கொஞ்சம் தனியுண்ணே, வாங்கண்ணே. எனக்கு வேகம் தனியும், அப்படியே நீயும் பக்கத்தலைக்கு பாயசம் தேத்திக்கவல்ல? என்னண்ணே இப்படி சொன்னா அப்படி வரீங்க, அப்படி சொன்னா இப்படி வரீங்க. சரிண்ணே, நான் வாயை திறக்கலண்ணே. எது 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 உசுர குடுப்பியா? எங்க மூஞ்சிய காட்டு. அப்படியே யாருண்ணே? நம்ம ஆபாயில் தான் பேசுறான். ஹலோ அண்ணா, சுந்தர் பேசுறேண்ணே. தெரியுது, சொல்லு. அண்ணா, நம்ம இடத்துக்கே வந்து நம்ம கிட்டே வித்த காட்டினான்ல, அதானே நம்ம நாதஸ் மருமகன். அவன் கண்மாய்க்கு பக்கத்துல இருக்கிற கிரவுண்ட்ல நாதஸ் பையனுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருக்கானே. என்னடா சொல்ற? நிஜமா தானே சொல்றேன். ஆள் வசமா சிக்கனானா தரமா செஞ்சு விடணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப வந்தா சிறப்பா செஞ்சு விடலான்னு. சுத்தி எவனும் இல்லன்னு 4 பக்கம் ரவுண்டு கட்டி இறங்கணும்னு வைங்க, அவனை பார்சல் கட்டிலானே. நீ அங்கேயே இரு, இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க வர்றேன். ஏய் வண்டிடுறா. அண்ணே, யாருண்ணே? அந்த நாதஸ் மருமக கம்மாய் பக்கத்துல இருக்கிற கிரவுண்ட்ல நிக்கிறானா, ரவுண்டு கட்டி தூக்கிலான்னு நம்ம ஆப்பாயில் வர சொல்றான். வாங்கடா போலாம். சரக்கு அடிச்சிட்டு போயிடலானே. சரக்கா சரக்கு. டேய் வண்டிடுறா. டேய் கிளம்புடா. டேய், நீ முன்னாடி போடா. எங்க குணா அண்ணனை இன்னும் காணோம்? அண்ணே, எங்கடா அவன்? அதுவும் அங்க இருக்கான் பாருங்கண்ணே. பாத்தீங்களாண்ணே, உங்க மேலேயே அவன் கை வச்சதும் இல்லாம எவ்வளவு தைரியமா ஊருக்குள்ள ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான். வாங்கண்ணே, அவனை போய் வகுந்துருவோம். டேய், நேரா போனா அவன் அலர்ட் ஆயிடுவான். நமக்கு அவன் ஆகாதவனாலும் அவன் வித்தக்காரன்றத நம்ம மறந்துடக்கூடாது. வாங்கன அடி மறக்குமா? குறுக்குலேல வச்சு ஏத்துனா. டேய் பாலு. அண்ணே, நானும் பிரதீப்பும் இந்த பக்கம் போறேண்ணே, சுந்தரம் லாலும் அந்த பக்கம் போகட்டுண்ணே. டேய், உன்னத்தாண்டா. சொல்லுங்கண்ணே. நீயும் சுந்தரம் அப்படி போங்க, பாலும் பிரதீப் இப்படி வரட்டும். சரிங்கண்ணே. டேய் பொருள். சரிண்ணே. டேய் நீ இந்த பக்கம் போங்கடா. சரிண்ணா. டேய் வாடா. வர்றேன்டா. அண்ணா, போட்டுட்டுமா அவனை? ஏய் இருடா.
டேய் அவசரப்படாதீங்க, நான் சொல்லும் போது மட்டும் செய்யுங்க. என்ன டேய் வாங்கடா. டேய் அண்ணா அவன் இன்னைக்கு நம்ம கிட்ட வசமா சிக்கியிருக்கான். அவனை போடாம விடக்கூடாது. வாங்கடா. நீ பண்ண தப்புக்கு தான் உன்னை ஆண்டவன் உடனே அழைச்சிக்காம இப்படி போட்டு வதைக்கிறாரு. தெரியும் நானா வாழவே தகுதி இல்லாதவ. அது நானே ரியலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ பொழைச்சு எந்திரிச்சு வரணும்ன்ற ஆசையெல்லாம் சுத்தமா இல்லத்த. என் முடிவு நெருங்கிருச்சுன்னு நல்லாவே தெரியுது. இன்னும் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தான், அதுக்கு மேல இந்த உடம்புல உயிர் இருக்காது. டாக்டரும் கை விரிச்சிட்டாங்க. அத்தை, உங்களை கெஞ்சி கேக்குறேன். கொலை குற்றவாளிகளை கூட அவங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றி வைப்பாங்க. நான் நேசிச்ச வாழ்க்கைக்காக புத்தி கேட்டு பண்ண தப்ப மன்னிச்சு இந்த ஆசை நிறைவேற்றி வைப்பீங்களா அத்தை? நட்சத்திரா, அத்தை, சாக போறவ கடைசியா கேக்குறா. இத நம்ம பண்ணாம விட்டுட்டா நாளைக்கு அவ இறந்து போயிட்டானா நம்ம மனசாட்சியை நம்மள கொண்டுடும். இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. நீங்கள் சொல்லிட்டீங்களா, அப்புறம் நான் எப்படிம்மா வராமல் இருக்க முடியும்? இப்போ உடனே கிளம்புறேம்மா, வந்துடு. ஒரு அவசர வேலை சென்னை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. மாமா எப்போ வருவார்? மாமாவும் அத்தையும் வர்றதுக்கு லேட் ஆகும். சரிங்க, நான் அவர்கிட்ட ஃபோனில் சொல்லிடுறேன். நான் கிளம்புறேன். தம்பி, காப்பு தடை இன்னும் நீங்கள, நீங்க வேற ஊருக்கு போறேங்கிறீங்களே. இல்லை, நான் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுவேன். நைட்டு தானே வெளியே ஸ்டே பண்ணக்கூடாது. நான் நைட்டு இங்கே வந்துடுறேன். அது ஒன்றும் இல்லைங்க, நட்சத்திராக்கு கான்ஷியஸ் வந்துருச்சான். அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிக்வெஸ்டா? அவ வர சொன்னா இவங்க எங்க அவளை பார்க்க போனோம்? இல்லை, சீரியஸாக இருக்காங்கன்னு கால் வந்திருக்கு. இதை கடைசி ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லி அண்ணி மூலியமாக கேட்டுப்பாங்க போல. இதுக்காக தான் அம்மா உடனே கிளம்பி என்ன சென்னைக்கு வர சொன்னாங்க. எங்க நட்சத்திர சொல்றதுல நம்புற மாதிரியா இருக்கு. அவ ஏதோ டிராமா பண்ற மாதிரி தோணுது எனக்கு. கண்டிப்பா இது டிராமாவா தான் இருக்கும். அப்புறம் ஏன் போறேங்கிறீங்க? உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்லங்க, அம்மாவை அவங்க ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அவங்க எதனா ஒரு பிளான் போட்டு அதுல அம்மா சிக்கிட கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் உடனே கிளம்பணும்னு. அப்போ நானும் உங்க கூட வரவா? நீங்களா? எதுக்குங்க? இல்ல தம்பி, தீபாவோட லைஃப் நல்லா இருக்கணும். நீங்க கவனமா தான் இருப்பீங்க. இருந்தாலும் அங்க என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு டென்ஷனோட என்னால இருக்க முடியாது. சரிங்க, வீட்ல யாரும் இது கேட்க மாட்டாங்களா? டவுன் வரைக்கும் போகணும். கார்த்திக் தம்பி கார்ல கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாருன்னு ஏதாவது காரணம் சொல்லிக்கிறேன். சரிங்க, கிளம்புங்க. அப்புறம் தம்பி, தீபா கிட்டயும் எதுவும் சொல்லிக்க வேணாம். ஒரு நிமிஷம், நான் இதோ வந்துடுறேன். சரிங்க. நட்சத்திரா, பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இருக்கு. என்ன கார்த்தி, டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. பார்க்கலாம்.
இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னவங்களையே உயிரோட மீட்டு கொண்டு வந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் அந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் உள்ள வாங்க. இது எதுக்கு வந்திருக்கா? நீ இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுதானே நானே வாண்டடா கேட்டு வந்தேன். கார்த்தி, இவரு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான். அவங்கள செக் பண்ணி செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்க வந்திருக்காரு. ஓ சரிப்பா. நீங்க பாருங்க. ஓகே. என்ன டாக்டர், ரெக்கவர் ஆயிடுவாங்களா? சாரி சார், இந்த பொண்ணு அவங்க பாடி கண்டிஷனை கரெக்டா அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே இன்னும் ஒரு 1 or 2 hours அவங்க உயிர் போயிடும். என்ன, நம்ம நல்லா தானே இருக்கோம், இவன் இப்படி சொல்றான்? என்ன கார்த்திக் தம்பி ஏதாவது பண்ண போறாருன்னு நினைச்சா இவர் பாட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கிறாரு. டாக்டர் நீங்க வாங்க. நக்ஷத்ரா, நீங்க பண்ண தப்பெல்லாம் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு பிராயச்சித்தமா டாக்டர் ஒரு வழி சொல்லியிருக்காரு. ஐயோ, என்ன வழின்னு தெரியலையே. அது ஒண்ணும் இல்ல, இப்போ பேப்பர்ல நியூஸ் எல்லாம் பாக்குறோம்ல, பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணிடுவாங்க. அப்படி போடு, இதத்தான் எதிர்பார்த்தேன். எப்படின்னு கொஞ்ச நேரத்துல உங்க உயிர் போகுதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. டாக்டர் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ உங்க பேரை சொல்லி ஒரு 4 பேர் வாழட்டுமே, உங்க லைஃப்க்கும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? பாருங்க சார், உங்க பையன் எப்படி பேசுறாருன்னு. உயிரோட இருக்கும் போதே அவங்க உடம்புல இருக்கிற பாகத்தை எல்லாம் எடுத்து தானம் பண்ண சொல்றாரு. ஐயோ கார்த்தி, என்னப்பா இது? கேட்கவே பதறுதுப்பா. இதெல்லாம் வேண்டாம் கார்த்தி. மா, இதுல பதறதுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. இவங்க மூலமா 4 பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, இது ரொம்ப நல்ல விஷயமா. ஐயோ, இவன் என்ன உசுரோட கூறு போட ஐடியா பண்றானே. என்ன நட்சத்திரம்,
நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மூலமா 4 பேர் உயிர் வாழ்வாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? என்ன கார்த்தி பேசுறீங்க? அதெல்லாம் பிரெயின் டெட் ஆனாதான் பண்ணுவாங்க. நட்சத்திர கான்சியஸா இருக்கும் போதே நீங்க எப்படி கேக்குறீங்க? அண்ணே, நட்சத்திராக்கு ஆர்கன் டொனேட் பண்றதுக்கு வில்லிங் இருந்தா போதும். மத்ததெல்லாம் டாக்டர் பாத்துப்பாரு. என்ன டாக்டர்? ஆமாமா, பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல இவங்கள மூல சாவ அடைய வச்சிடலாம். நட்சத்திரா, நட்சத்திரா, ஏ நட்சத்திரா, போதும் எந்திரி. நான் ஐஸ்வர்யா தான் வந்திருக்கேன். அக்கா நீங்க தானா? என்கிட்டயே உன் நடிப்பை காட்டுறியா? இல்லக்கா, வேற யாராவதா இருக்குமோன்னு ஒரு சேஃப்டிக்கு தான். ஏன் கண்மூடி படுத்தாலும் காது திறந்து தானே இருக்கு. என்னோட குரல் உனக்கு தெரியாதா? அதான் சொன்னேன்லக்கா, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தானே. நீங்க தானே கன்ஃபார்மா தெரிஞ்சதும் முழிச்சிட்டேன்ல. சரி சரி, எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? வேற எதுக்குக்கா வர சொல்லிருப்பேன்? விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கதான். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? கார்த்தி என்னால மறக்க முடியாதுக்கா, மறக்கவே முடியாது. என்ன பத்தின உண்மையெல்லாம் கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கு வீட்டுக்கே வந்தேன். என்ன ஒண்ணு, அவரால ப்ரூஃபோட நிரூபிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நிரூபிச்சிட்டாரு. அப்படி நிரூபிச்சுட்டா நிச்சயமா இந்த ஜெயில போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் அதுக்கு ஒரு பிளானோட வந்தேன். எந்த உயரத்துல இருந்து எப்படி குதிச்சா உயிர் போகாதோ அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் குதிச்சேன். கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா ரெக்கவர் ஆகி வந்துடலாம்னு நினைச்சேன். இதோ அதே மாதிரி ரெக்கவரும் ஆயிட்டேன். என்னதான் பிளான் போட்டாலும் மாடியில இருந்து குதிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? ஏதோ உனக்கு லக் இருக்க போய் தான் தப்பிச்சிட்ட. இல்லனா உனக்கு சங்கு தான் தெரியும்ல. அதுக்கு 50-50 சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான்க்கா குதிச்சேன். எனக்கு கார்த்தி வேணும். இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமும் கார்த்திக்கு என் மேல வெறுப்பு வராம இருக்கணும்னா நான் கடைசியா எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷனை யூஸ் பண்ணி தானே ஆகணும். அதான் குதிச்சேன். எனிவேஸ், என் காதல் உண்மையானதுன்றதுனால கடவுள் என்னை காப்பாத்தி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இன்னொரு வாய்ப்புனா திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறியா? கண்டிப்பாக்கா. அதனாலதான் கண்ணு முழிச்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். அங்க இப்போ நிலைமை எப்படி இருக்கு? தீபாவை அத்தை மருமகளா ஏத்துக்கிட்டாங்களா? கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னக்கா இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்ன நீ இந்த பிளான் ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தானே? இப்படி நேர்ல பார்த்த மாதிரி இப்படி புட்டு புட்டு வைக்கிறான். ஐயோ, இனிமே இவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன நட்சத்திரா, எங்க அண்ணி ஆஃப் ஆகி நிக்கிறதுலயே அவங்க அப்ரூவர் ஆயிட்டாங்கன்னு தெரியுது. நான் சொல்றது கரெக்ட் தானே? 1 மணி நேரத்துல செத்துருவேன், 2 மணி நேரத்துல செத்துருவேன்னு சொல்லி, அதுவும் என் மடியில தான் சாவன் நீங்க சொன்னதா சொல்லி அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்பவே இது டிராமா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா கூட உங்க 2 பேர் காம்பினேஷன்ல அம்மா சிக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் அலர்ட் ஆயிட்டேன். எங்க அம்மா பாவம், அவங்க எதையும் ஈஸியா நம்பிடுவாங்க. ஆனா என்னையும் அந்த மாதிரி நினைச்சீங்க பாருங்க, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. சரி, அடுத்தது இதை விட பெட்டரா எதனா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்றது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. என்ன ஒண்ணு, தோத்து போறேன்னு தெரிஞ்சேதான் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. சரிங்க, நம்ம போலாமா? போலாம் தம்பி. நீங்க போயிட்டே இருங்க. நான் இவ்ளோ தூரம் வந்ததுக்கு
ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்தா என் மனசு நிறைவா இருக்கும். சரிங்க. மா, கார்த்தி, இந்த பாவியை திரும்பவும் இப்படி டிராமா பண்ணி அம்மாவை ஏமாத்திட்டாளேப்பா. இவ இப்படிதானு தெரிஞ்சும் நான் ஏமாந்திருக்கேன் பாரு. விடுங்கம்மா. உங்க இறக்க குணத்தை அவ பயன்படுத்திக்கிட்டா. திரும்பவும் அவ இந்த மாதிரி பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணுமா? ஐயோ, இனிமே அவ நிஜமாவே இந்த நிலைமையில இருந்தா கூட என் மனசு இறங்காதுப்பா. பாரு, இவளுங்க பேச்ச நம்பி நான் உன்னை இவ்வளவு தூரம் அலைய விட்டுட்டேன். சாரிப்பா. மா, என்னம்மா நீங்க என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேக்குறீங்க? ப்ளீஸ்மா, இந்த மாதிரிலாம் பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. சரிப்பா, அம்மா இனிமே நீ சங்கடப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். என்னங்க, கிளம்பலாமா? சரிங்க தம்பி. மா, இன்னும் காப்பு தடை நீங்களையா? நான் நைட்டுக்குள்ள அங்க போகணும். வெளியே ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா, அதான் அன்னைக்கே சொன்னியே. நீ கிளம்புப்பா. அம்மா, மண் விளக்கு, திரி, எண்ணெய் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டேன். உன்னை யார் இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்னது? மைதிலி, ஒன்னு தானே இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்ன? இதெல்லாம் நீயே தேடிக்கிட்டது. ஏய், இந்த கடைக்கு போய் அபிஷேகத்துக்கு பால் வாங்கிட்டு வா. ஓ சரிம்மா. ஏய், இங்க பாரு, போனமா வந்தமான்னு இருக்கணும். அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு நிக்காம போயிட்டு சீக்கிரமா வா. சரிம்மா. ஜானகி, என்ன ஜானகி, பால் வாங்க அனுப்புறியா? ஆமாங்க, நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல இருக்கு, பார்த்து எடுத்து வச்சுக்க. அத்தை, அவன் கிட்ட பால் வாங்க காசு கொடுத்தீங்க தானே? போட்டு விட்டாங்கடா. டேய், காசு கொடுறா. போமா, நான் திருவிழால ஏதாவது செலவுக்கு வச்சுக்கிறேன். சரி விடு ஜானகி, அவனே வச்சுக்கட்டும். என்ன ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாமா? நாங்களே ரெடி தான், கிளம்பலாங்க. கிளம்ப வேண்டியதான். மாப்பிள்ளை எங்க காணோம்? அப்பா, அவர் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காருப்பா. சரி சரி, ரெடி ஆயிட்டு வரட்டும். ஏய், நீ எங்க ஆளுக்கு முன்னாடி கிளம்புற? அம்மா, முதல்ல இப்படி வா. என்னடி பாக்குற? எவ்வளோ பாடுறதுக்கு நீ அபிநயம் பிடிக்கல? அப்படித்தாண்டி இதுவும். எல்லாம் உங்க அம்மா ரூட்டு தான். கிடைக்கிற கேப்ல நம்ம பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்டி. இந்த பாட்டி திறமைக்காரி. என்ன பார்த்து கத்துக்க. ஹே, கம் ஆன் பேப். எனக்கு என்னமோ என் அம்மா ரூட்டை நீ கையில எடுக்கிற மாதிரி தெரியல. எங்க அம்மாவே உன் ரூட்டை தான் கையில எடுத்திருப்பாங்கன்னு இப்பதான் தோணுது. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி நீ. தில்லாலங்கடி? எஸ், மீ. ஐ அம் ப்ரவுட். தில்லாலங்கடி. போற போக்குல தப்புல ஒரு அடி, டவுல்ல ஒரு அடி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப பெருமைதான். ஆஃப் கோர்ஸ், பெருமைதான். சரி, அதெல்லாம் விடு. இப்ப அந்த ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்க? அதுவா, அவளுக்கு புத்தூர் கட்டு போட்டுக்க ரொம்ப ஆசையாம். கிளம்பி நம்மள பாக்க வந்துகிட்டு இருக்காளாண்டி. ஐயோ, நம்மள பாக்க வராங்களா? எப்படி ஏன் அங்கேயே நின்ட்டீங்க? வாங்க. இல்ல சார், நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நான் வீட்டை பாத்துக்கிறேன். ஏங்க, எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டு இருக்கோம், நீங்க வீட்டை பாத்துக்க போறீங்களா? சும்மா எதனா ரீசன் சொல்லிட்டு இருக்காதீங்க. வாங்க. அதான் தம்பி அவளை சொல்றாருல, ஏன் பாத்துக்கிட்டே நிக்கிற? வா, வந்து வண்டியில ஏறு. அத்தை, திடீர்னு என்னாச்சு நம்ம ஊர் ஆளுங்களுக்கு? எல்லாம் நம்ம மாப்பிள்ளையால கிடைக்கிற மரியாதை தான். என்ன மைத்திலி, இன்னுமா புரியல? அந்த கந்தவெட்டி கந்தசாமி கிட்ட தாலி பெருக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிருந்தோம்ல, அந்த பணத்தை மாப்பிள்ள தான் கொடுத்தாரு.
அந்த பணத்தை கொடுக்க மாமா போயிருக்காரு. அப்ப அவன் மச்சின குணா மாமாவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசியிருக்கான். மாப்பிள்ள உடனே கோவப்பட்டு அவனை வச்சு நல்லா கவனிச்சிருக்காரு. அதான் இவ்ளோ மரியாதை. எல்லாருமே குணாவால பாதிக்கப்பட்டவங்க. அவங்களாலலாம் செய்ய முடியாதத நம்ம மாப்பிள்ள செஞ்சுட்டாருன்னு அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் இப்படி மரியாதையா வெளிப்படுது. மாப்பிள்ள நம்ம வீட்டுல தங்கி இருக்கிறத நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப அவரால நமக்கு உள்ளூர்ல இவ்வளவு மரியாதை கிடைக்கிறத பார்த்து மனசு பூரிச்சு போயிருக்கு. சரி வாங்க போலாம். கேக்க நல்லா தான் இருக்கு. உனக்கு வாய் நல்லா பேசுது, அவனுக்கு கை நல்லா பேசும் போல. ஆல்ரெடி மாலை போட்டு மரியாதை பண்ணது பத்தாதுன்னு இப்ப அவன் பெருமையை பேசி புகழ் மாலை போட்டுட்டு இருக்கீங்களா? வந்துட்டியா ஐஸ்வர்யா? என்ன இது வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நான் வீட்ல இருந்து கோயிலுக்கு வரதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிற. அப்புறம் உங்களை நம்பிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, நீ என்ன நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்கிற. நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். விதைய போட்டதுமே காய் எங்கன்னு அண்ணாந்து பார்த்தா எப்படி? இதெல்லாம் நல்லாதான் பேசுறீங்க, காரியத்துலதான் ஒண்ணுத்தையும் காணும். குணா, இவங்க யாருன்னு பாக்குறியா? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். நமக்கு வேண்டப்பட்டவங்களா? அட ஆமாப்பா, நீ எதுக்கு வந்திருக்கிறியோ இவங்களும் அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. நாம எல்லாரும் ஒரே எண்ணத்துல தான் இங்க நின்னுகிட்டு இருக்கிறோம். ஓ, அப்போ நாதஸ் மருமகன் உங்களுக்கும் எதிரியா? அவங்க வீட்டுக்கு என்னைக்கு நான் மருமகளா நுழைஞ்சனோ அன்னையில இருந்தே அவனுக்கும் எனக்கும் ஆகுறதே இல்ல. வீட்டுல அவன் தான் கடைசி, ஆனா எல்லா செல்வாக்கும் அவனுக்கு தான். புரிஞ்சிருச்சு. வந்த ஒரே நாள்ல எங்களையே போட்டு பார்த்தவன். ஒரே நாள்ல எங்களுக்கு இவ்ளோ கடுப்பு இருக்குன்னா உங்களோட கஷ்டம் என்னன்னு புரியுது. என்ன ஐஸ்வர்யா, கூட்டணி அமைச்சிடலாமா? டீலிங்லாம் நல்லதா இருக்கு, ஆனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்கிட்ட இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்காம ஓய மாட்டாரு போல இருக்க. அவங்க திருவிழால அசிங்கப்படணும். உங்களை நம்பி இந்த ஊர்ல தங்குனதுக்கு எனக்கு இந்த அவமானம் தேவைதான் சொல்லிட்டு இந்த ஊரும் வேணாம் தீபாவும் வேணான்னு அவனை ஓட வைக்கணும். முடியுமா? ஊரை விட்டு அனுப்புனா போதுமா, இல்ல உலகத்தை விட்டு அனுப்பணுமா? அடிச்ச கைப்பிள்ளைக்கே இப்படியா அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதே. பார்த்தல, இதான் எங்க குணா. எப்படி ஒரு ஆளை உனக்கு இன்ட்ரூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் பாத்தியா? என்னது இன்ட்ரூஸ்மா? அதான் அறிமுகப்படுத்தி வைக்கிறது. ஓ, இன்ட்ரோடியூஸா? அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு இங்கிலீஷ் படுத்தி வைக்குது. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? வாண்டடா வம்பளுக்கு தான் போறோம். சண்டைக்கு வருவான்ல, சம்பவத்தை முடிச்சு விட்டுறோம். நீ வாண்டடா போனா சரியா இருக்காது, அவனை வாண்டடா வர வைக்கணும். புரியலையா? அவனை நீங்க நேரடியா அடிக்க கூடாது, ஆனா அவனுக்கு வலிக்கணும். வலிச்சா வாண்டடா அவனே வருவான். இந்த அம்மா இவ்வளவு விவரம்னா இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்துச்சான்? ஓவரால பேசுது. என்ன எப்படி யோசிக்கிறீங்க? அதுக்கும் நானே ஐடியா சொல்லணுமா? தேவையில்லை மேடம், நானே பாத்துக்கிறேன். அவனே பெரிய சம்பவக்காரனா இருக்கான், அடி வாங்கறதுக்கு உனக்கு இவ்வளவு பில்டப்பா? ஏய், நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், உனக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டே இருக்க. அட நீ என்னப்பா சும்மா விதியா நினைக்கிறவன அண்ணங்கிட்ட கோத்து விடுற. நானே சம்பவத்தை எப்படி பண்ணலான்னு தீவிரமா யோசிச்சுக்கிறேன். முணுமுணுக்கிறேன், மூச்சு விடுறேன்னு பிராது சொல்லுங்கிற. பைய கொடுங்க. அங்க பாருங்க, அவன் வரான். சரி வாங்க, நம்மள தேடி அவனை வர வைப்போம். என்ன தீபா,
இல்ல சார், அண்ணி இங்க தான் இருந்தாங்க. திரும்பி பாக்குறப்போ காணோம். ஓ, அந்த பக்கம் தான் போனாங்க. அப்படியா? என்னங்க, அவங்கள கூப்பிடணுமா? இல்ல வேண்டாம் சார். என்னங்க, வளையல் எடுத்தீங்க அப்புறம் கீழே வச்சிட்டீங்க? இல்ல சார், நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தேன். ஆனா கையில போகல. அண்ணி இருந்தாங்கன்னா அவங்க போட்டு விடுவாங்கல்ல, அதான் அவங்க இருக்காங்களான்னு பார்த்தேன். இந்த வளையல்காரர் வேற எங்க போனாருன்னு தெரியல. சரி, அந்த வளையல் கொடுங்க. சார், அந்த வளையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, கொடுங்க, நான் போட்டு விடுறேன். பைய காட்டுங்க. அந்த கை காட்டுங்க. இப்போ ஓகேவா? ஓகே சார். சார், நீங்களே உங்க வீட்டுக்கு நமக்கு வளையல் போட்டு விட்டீங்களா? சூப்பர் சார். அம்மா, உங்க வளையல் செலக்ஷன் சூப்பர், உங்க வீட்டுக்கார செலக்ஷன் சூப்பர். டேய், சும்மா இரு, சொன்னா கேட்க மாட்டியா? என்னடாச்சு? நல்லா தானே இருந்த, ஏன் அலற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அவனுக்கு என்ன, கண்ணுல பாக்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். வாங்கி குடுக்கலன்னதும் மூஞ்சி எப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். தம்பி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இத்தனோண்டு பொம்மைக்காருக்கு 500 ரூபாய் சொல்றாங்க. ஒரு நியாயம் வேண்டாம விலை சொல்றதுக்கு? இல்லங்க, எல்லாத்துலயும் விலை எல்லாம் ஏறிடுச்சு. சின்ன பையன் ஆசைப்பட்டு கேக்குறான். இந்த வயசுல தானே அதெல்லாம் வச்சு விளையாட முடியும். டேய், இவா, நான் வாங்கி தரேன். வேண்டாம் தம்பி. இத வந்துடுறோமா? டேய், தேவையில்லாம தம்பிக்கு செலவு வைக்கிறான் பாரு. அத்தை, அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காசே இல்ல, விடுங்க அத்தை. அதுக்காக இப்படியா பண்றது? வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. அத்தை, திருவிழாவுக்கு வந்திருக்கோம் அத்தை, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் இருங்களேன். சரி சரி, வாங்க, கோவில்ல இருப்போம், அவங்க வரட்டும். வா. ஏய், நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியாடா சொரிமுத்து. ஹலோ, ஐ அம் நாட் சொரிமுத்து, ஐ அம் செரி. டேய் டேய் டேய், சொரிய செரின்னு மாத்திக்கிட்டா நீ என் கிளாஸ்மேட் சொரிமுத்து இல்லன்னு ஆயிருமா? கிளாஸ்மேட்டா? டேய், தெரியாத மாதிரி பேசுற பாத்தியா? உனக்கு மீச தாடி எல்லாம் வளர்ந்தாலும் நான் உன்னை எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன். ஆனா இந்த கெட்டப்ல என்ன கெட்டப்னு சொல்றா? கண்டுபிடிச்சிட்டாரா? ஆனா இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவா பிடிக்கல. நீ +2ல மீச இல்லாம இருப்பல, அப்போ ஷாருக் கான் மாதிரி இருப்ப தெரியுமா? பேசாம மீச எடுத்துறேன். நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்னடா, +2 படிக்கிறப்போ லவ் லெட்டர் தூக்கிட்டு என் பின்னாடியே திரிவியே, அதெல்லாம் மறந்துட்டியா? நானா? லவ் லெட்டரா? இந்த வருஷம் கம்பு சுத்துற போட்டிலையும் நாம தானே முத பரிசு தட்டணும். டேய்,
கம்பு சுத்துற போட்டியே குணானனுக்காக தான் ஊருக்குள்ள பேச்சே இருக்கு. கம்பு சண்டையில அண்ணன் அடிச்சுக்கா சுத்துப்பட்டுல எவன்டா இருக்கான்? அத்தை கொடுங்க என்கிட்ட. போனா எவ்வளவு நேரம்டி? இல்ல தெரிஞ்சவங்கள பார்த்தாதான் பேசிட்டு இருந்தேன். வாங்க போலாம். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சா? வர வழியில பார்கவி சித்திய பார்த்தேன். அப்புறம் ரஞ்சிதா ஆச்சின்னு வரிசை எல்லாரும் ஓடி வந்து மைத்திலின்னு கைய பிடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க போலாம். வாங்க தம்பி. என்ன அவன் வரான் பாருங்க. பேசாம அவனை கோதாவில இழுத்து விட்டு ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு நெத்தியில பொட்டு வச்சு விட்டுறலாமா? ஆமாண்ணே, போட்டிக்காக விளையாடுற மாதிரி பாவலா காட்டி ஊருக்குள்ள வச்சு நல்லா அவனை செஞ்சு விட்டுலாம்ண்ணே. செஞ்சு விட்டுருவான். ஆஃப் பாயில அண்ணா சொல்லுங்க. நாதஸ் மருமக போறாள்ல? ஆமாண்ணே. அவளை போய் உன் ஸ்டைல ஒரு தட்டு தட்டிட்டு வா. ஓகேண்ணே, இதோ வந்துடுறேண்ணே. தம்பி நீங்க வாங்க. இவங்க வேணும்னே வம்பிழுக்க பாக்குறாங்க. வட்டி விஷயத்துல பிரச்சனையாச்சுல, அத மனசுல வச்சுட்டு தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. வாங்க தம்பி நம்ம போலாம். நம்மளால திருவிழால பிரச்சனை வந்ததா இருக்க கூடாது. வாங்க போலாம். டேய் போடா. ஏய் போடா. என்ன? ஒதுங்கி போனாலும் இவனுக்கு விடுற மாதிரி தெரியல. நீங்க எங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். கார்த்திக் சார் பயப்படாதீங்க, பேசிட்டு தான் வரப்போறேன். அண்ணே என்னண்ணே கம்போட வரான்? அவனும் சுத்துவானோ? ஏய், அவன் கம்பு பிடிச்சிட்டு வர லட்சணத்திலே தெரியல. கம்பு சண்டைக்கும் டவுன்காரனுக்கு என்னடா சம்பந்தம்? மாமா ஆல் தி பெஸ்ட். அப்படிதான். சார் பாத்து.
டேய் அட்ரா அட்ரா அட்ரா. அம்மா சூப்பர். ச்சே. என்னடா அண்ணன் அடி வாங்கிட்டே இருக்காரு? டேய் அவன் அண்ணன்ட்ட அடி வாங்காம போக மாட்டான் பாரு. ஏய் யார்ரா நீ? எடுறா கைய. எங்கேயாவது திருவிழான்னு வந்துட்டா போதுமே, வயசு வித்தியாசம் கூட பாக்காம இப்படி பொம்பளைங்களை உரசறதுக்குனே வந்துருவானுங்க. ஏய் என்னடா தம்பி உத வேணுமா? ஆமா, அப்படியே உதச்சிட போற. அட ஐஸ்வர்யா நீயா? ஏற்பாட்டோட வந்திருக்கிறேன்னு சொன்னியே, அது இதானா? நான் கூட எவனோ மைனர் சோக்குன்னு நினைச்சிட்டேன். என்ன குணா, அடிச்சிடுவேன் உதச்சிடுவேன் சொல்றதெல்லாம் சும்மா வாயில வடை சுடுற வேலை தானா? பில்டப் எல்லாம் விட்ட இப்ப என்ன இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க? அவனை நேருக்கு நேர் மோதி எல்லாம் ஜெயிக்க முடியாது குணா. கண்ணிங்கா களமாடினாதான் அவனை அசிங்கப்படுத்த முடியும். அடுத்து உரியடி நடக்க போதுன்னு சொன்னாங்கல்ல, கண்டிப்பா கார்த்தி அதுல கலந்துப்பான். அவன் உரியடிக்க வரும்போது உரியில மஞ்சள் தண்ணிக்கு பதிலா எதை கலந்து அவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பானோ அத கலந்து விடுங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு. கோமாதா என் குலமாதா அதானே? அவ யாரு? கோயில கூடவே நின்னா, ஒருவேளை அவர் ஆளா இருக்குமோ? சே அவ உள்ளூர் பொண்ணு மாதிரி இருக்கா. அவ வீட்டுக்கு கெஸ்டா வந்திருப்பாரு போல. ஏய் என்னடி யோசிக்கிற? இல்ல, அவருக்கு ரோஸ் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண போறேன். ஏய் வந்த இடத்துல எதுக்குடி வம்பு? பாத்தோமா, அவருக்கே தெரியாம சைட் அடிச்சோமா போனமான்னு இருக்கணும். எதுக்குடி இந்த வேண்டாத வேலை? சும்மா ஒரு கல்ல வீசி பாப்போண்டி, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தானே. வா. ஏய் அண்ணே, சிலம்பம் போட்டியில நீங்க ரெகுலரா டச்ல இல்லன்னு சொல்றது சீரியஸா என்னால நம்பவே முடியல சார். இல்லங்க, ஒருவேளை சாதாரண போட்டியா இருந்தா கூட மிஸ் பண்ணிருப்பனோ என்னமோ. அவன் பர்பஸ் என்ன கோவப்படுத்திட்டே இருந்தான். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளே அறியாம ஒரு கோவம் வரும்ல, அதுவா கூட இருக்கலாம். இவளுங்களா? கார்த்திக் சார், நீங்க வாங்கல, நாம அந்த பக்கமா போலாம். ஏங்க, உங்க அண்ணி அம்மா இங்க தானே இருக்க சொன்னாங்க. இல்ல, அவங்க வந்துக்குவாங்க சார், நாம அங்க போலாம் வாங்க. சரி வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. என்னங்க? எதுக்குங்க இது? சூப்பரா சிலம்பம் ஆனீங்க சார், அதுக்காக தான். வாங்கிக்கோங்க சார். ஓ, தேங்க்யூங்க. ப்ரொபோஸ் பண்ண வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு இருக்குது பக்கி. ஜாக்கி சான் ஃபைட் பண்ற மாதிரியே பண்றீங்க சார். ஜாக்கி சான் சிலம்பம் இல்லாம ஆடுவாரு. லூசு லூசு.
எனிவேஸ் தேங்க்யூங்க, பார்க்கலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. விட மாட்டா போல இருக்கே. சொல்லுங்க. இல்ல பார்க்கலாம்னு சொன்னீங்க, அதான் எங்க பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம் சார்? என்கிட்ட குத்து வாங்காம போக மாட்ட போல இருக்கு. ஆஹா, சமய கொக்கி போடுறாளே. இல்ல ஜெனரலா சொன்னாங்க. நீங்க சென்னைன்னு கேள்விப்பட்டேன். நானும் சென்னை தான். நான் வெஸ்ட் மாம்பலம். நீங்க? அடி பாவி, டோர் நம்பர் வரைக்கும் சொன்னதா நகர்வா போல இருக்கு. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? அதுவும் இந்த கிழவியோட கூட்டணியா? இருக்கட்டும். ஏப்பா, அடுத்து யாருப்பா இறங்க போறீங்க? டேய், நீ போய் ஊரிய அடிச்சு உடைச்சிரு. அப்பதான் அடுத்து நம்ம ஊரிய மேல கட்டுவாங்க. சரி. போட. ஐயோ, என்ன இவன் வரான்? உரியில இன்னும் இவனுங்க வேலைய காட்டலையா? அப்ப இந்த பிளானும் கோயிந்தாவா, கமிஷனும் கோயிந்தாவா? டேய், கண்ணு தெரியுதுல? தெரியுது. பட்டு நடிச்சுட்டு சுருக்கமா வேலைய முடி போ. நான் பாத்துக்கிறேன். கம்ப கொடுங்க. இந்தா இப்படி. பிரமாதமா அடிச்சிட்டார்ல. ஏய், சூப்பரா அடிச்சிட்டான்பா. டேய், நம்ம உரிய கட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. கார்த்தி இதோட காலி. ஐஸ்வர்யா, இப்பதான் உரிய மாத்தி கட்ட போறானுங்களாம். நல்லாதான் யோசிச்சிருக்கானுங்க. ஏப்பா, அடுத்த பணம் எடுத்துட்டு போய் கட்டுப்பா. ஏய், உரி அங்க இருக்குடி. அந்த பக்கம் அடிமா. ஐயோ, அடியே. ஐயோ, என்னடா சொருமுத்து, நீ தப்பிச்சிட்டியா? கோகிலாவா? நீயும் அடி வாங்க வேண்டியவதான். ஹீரோன்னு வச்சுக்கிறேன். அத்தை, நீங்க போங்க. ஐயோ, வேண்டாம் மைதிலி. அத்தை போங்க அத்தை, திருவிழால தானே இதெல்லாம் இருக்கும். நீங்க போங்க. வாங்க ஜானகியம்மா, ஏன் தயங்குறீங்க? வாங்க வாங்க. ஐயோ, முடியல பாவம்.
அக்கா நான் போட்டா? இந்தாங்க தீபா, நீ போ. அண்ணி நான்லாம் இத பண்ண மாட்டேன். ஏ போய் ஜெயிச்சுட்டு வா போ. வருஷம் விளையாடுவல, உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல. போ தீபா. இல்ல அண்ணி. தீபா போங்க, இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. இத கூட போ போ. அண்ணி வராங்கம்மா. என்னம்மா இவ்வளவு லேட்டு? என் கிளாஸ்மேட் ஒருத்திய பார்த்தாத்த, அவ பேச ஆரம்பிச்சு ஒரே அடியா புடிச்சிட்டா. கபடியா ஆடினதுல இருந்து காக்கா கடி சாப்பிட்டது வரைக்கும் பயங்கரமா ஆரம்பிச்சிட்டா. பேச்சு சுவாரஸ்யத்துல நேரம் போனதே தெரியல. டைம் ஆகுதுல்ல, நேரத்தோட வீட்டுக்கு போவேணாமா? மாமா வராங்க. வாங்க தம்பி. என்னதோ பாக்கணும்னு சொன்னீங்க, தீபா சொன்னாங்க. ஆமா தம்பி, நேரமாச்சுல, உங்களுக்கும் அசதியா இருக்கும். வீட்டுக்கு போனா நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கல்ல, அதனாலதான் உங்களை வர சொன்னேன். இன்னைக்கு பாட்டு கச்சேரி இருக்குன்னு சொன்னாங்களே. அதுக்கு தானே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றோம். என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமா தம்பி, நம்ம கச்சேரி பார்த்துட்டு பொறுமையாவே போலாம்ல. அன்னைக்குதான் என்ன வள்ளி திருமணம் பார்க்க விடாம ஏதோ காரணம் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு என்னங்க பிரச்சனை? அது உங்க பொண்டாட்டியோட குரல் தான் தம்பி. நீங்க நினைச்சா இப்பவே அந்த குரலை கேட்டு ரசிக்கலாமே. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் டயர்டா இருக்கா? அப்படின்னா நீங்க கிளம்புங்க, நான் இருந்து பாத்துட்டு வரேன். இல்ல தம்பி, நாங்களும் இருக்கோம். என்ன தீபா இது? தேங்காய் சூடம்லாம் நாம தான் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டாச்சுல. என்ன தீபா, அதுதான் நம்ம எல்லாரும் சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சுல, இப்ப எதுக்கு தேங்காய் சூடம்லாம்? அண்ணி, கார்த்திக் சாருக்கு சுத்தி போடுங்க அண்ணி. சுத்தி போடணுமா? இங்க வச்சா? இல்ல, நிறைய திருஷ்டி பட்டிருக்கோம், அதனாலதான் சுத்தி போடுங்கங்கறேன். ஏன் தீபா இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், விடுங்க. என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கு சார். அதனாலதான் நான் சுத்தி போடணும்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சுத்தி போடணும் அவ்வளவுதானே? நீங்களே சுத்தி போடுங்க. மாப்பிள்ள மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கா, ஆனா ஏன் தான் அப்படி பண்ணாலோன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் வந்து. சரிங்க தம்பி. ஹலோ,
சீ சீ சீ, சீ. பழைய புத்தி நம்மள விட்டு போகாது போல இருக்கு. ஏய், நீ இங்கதான் இருக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறேன். கச்சேரி இருக்குது, கவலைப்படாம சுத்திக்கிட்டு இருக்கிறா. இந்த வரேன், இருடி, இந்த வரேன். கார்த்தி, ஐயோ, இவன் வேற நிக்கிறானே. இவளை எப்படி கூப்பிட்டு கச்சேரிக்கு ரெடியாக சொல்றது? அங்கிள் டேய் பாத்து தம்பி இது புடிங்க. அடியே படலல்ல. பாத்து வர கூடாதா? ரொம்ப வலிக்குதா? அடி எதுவும் படலல்ல? இல்ல. தீபா எங்க? அது இங்க பிரசாதம் குடுக்கறாங்கன்னு வாங்க போயிருக்கா தம்பி. அப்படிங்களா? இல்ல, அவங்க கிட்ட என்னோட போன் இருக்கு, ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருந்தேன். சரி மாமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லடா, நீ இரு, நானே போய் வாங்கிக்கிறேன். வாங்க சார். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல கச்சேரி ஆரம்பிச்சிரும். அதான் தனியா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் தான் அண்ணி. எங்க கார்த்திக் தம்பி கிட்ட மாட்டிப்பியோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? கார்த்திக் சார் இந்த தேடி வருவாருன்னு நான் கவனமா இருந்ததுனால சார் தூரமா வரும்போதே பார்த்துட்டு நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன் அண்ணி. கார்த்தி தம்பி, என் பேத்தி நல்லா பாடுவா. இன்னைக்கு கச்சேரி ரொம்ப நல்லா இருக்கும். தெரியுமே, நான் கேட்டிருக்கேன். பாத்தியா கிளவி எப்படி துணிஞ்சு அடிச்சு விடுறாங்கன்னு. நம்ம தலையெழுத்து அண்ணி, அவங்கள கோச்சுக்கிட்டு என்ன பண்றது? சரிங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஆல் தி பெஸ்ட். थैंक यू சார். அப்பா, நல்ல வேலைடி. ஏங்க, நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களை தேடி தாங்க அந்த சைட் போனேன். அண்ணி சொன்னாங்க சார். ஆமா தம்பி, இவள இந்த பக்கமா தேடி வந்தீங்களா? அவ அந்த பக்கமா பிரசாதம் வாங்கிட்டு வந்தா, அதான் ரெண்டு பேரும் உங்களை தேடி வந்தோம். ஓ சார், இந்தாங்க சார் உங்க போன். ஓகே. சாரி சார், என் கையில இருக்கிறது கவனிக்காம நான் பாட்டுக்கு போயிட்டேன். இல்ல பரவாயில்ல, உங்களை தேடிட்டு வந்தேனா, அங்க ரூபஸ்ரீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் பேசிட்டு வந்தேன். சரி வாங்க நம்ம போலாம். வாங்க. பாட்டி, திரும்ப கார்த்திக் சாரோட சேர்ந்து போறா? டைமுக்கு வந்துருவாளா? வராம போயிடுவாளா அவ? நீ தைரியமா இரு, எங்க இருந்தாலும் அவளை புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கானக்குயில் ரூபஸ்ரீ பாட்டு கச்சேரி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கும் ரசிக பெருமக்கள் கச்சேரி நடக்கும் இடத்திற்கு விரைந்து வந்து கச்சேரிக்கு தங்கள் பேராதரவை தருமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஃப்ரண்ட்ல இடம் காலியா இருக்கு, எல்லாரும் அங்க உட்காந்துக்கலாமா? என்னடா தம்பி, நீங்க போய் முதல்ல உட்காருங்க. சரி வா. மாமா, நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்காந்துக்கிறேன். ஏண்டா அங்க உட்காரு. இல்ல பரவாயில்ல மாமா, நீங்க அக்கா கூட உட்காருங்க, நான் அங்க உட்காந்துக்கிறேன்.
பழனி வெர்பில் குலவும் அவன்தனை மறவேல் சரதமாமே. உன் வாழ்க்கையில இருக்கிற புரியாத புதிருக்கெல்லாம் விடை ஒன்னொன்னா கிடைக்க போகுது. ரூபா, என்ன பாட்டி நீ மட்டும் வர? தீபா எங்க போனா? இரு டென்ஷன் ஆகாம இரு. அவ வந்துகிட்டு இருக்கா. ஆளுங்க எல்லாம் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? சத்தம் போடாதடி, இப்பதானே சொன்னேன். இந்த பாரு, இதுக்கெல்லாம் டைம் இல்ல. அவ வந்துட்டா, நீ மேடைக்கு போ. நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரேன் இவளுக்கு. பாட்டி, இந்த வாட்டியும் இங்கே உட்காந்துதான் பாடணுமா? கார்த்திக் சார் பாத்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். என்னால இங்க நின்னுலாம் பாட முடியாது. இந்த பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ மாட்டிக்கிட்டா உன்னை விட எங்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தின்னு தெரியாதா? நாங்க வேற ஏற்பாடு பண்ணிருக்கோம், வா போலாம். ஏய், நீ இங்கே இரு ரூபா. இல்ல இவள மைக் முன்னாடி உட்கார வச்சுட்டு இவ ரெடி ஆனாதான் நான் ஸ்டேஜ் ஏறி பாடுவேன். சரி வா நீ. நில்லடி. ஐயோ, வயர்லெஸ் மைக் இல்லையா பாட்டி? ஏன் இதுல பாட மாட்டீங்களோ? அதுக்கு இல்ல பாட்டி, ஆளுங்க நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் காலையாவது வயர் பட்டு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்ல. எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ரிஸ்கா தெரியுது. பாத்தியா பாட்டி, கடைசி நேரத்துல வந்து என்னென்னலாம் பேசி பயமுறுத்துறான்னு. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நம்மளோட சேஃப்டிக்காக தான் நான் சொல்றேன். இங்க பாரு, ஒயர்லெஸ் மைக் தான் கேட்டோம். அதுல ஏதோ பிரச்சனையா, ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கோம். ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஏய், டைம் போயிட்டே இருக்கு. ஆளுங்க வேற தேடிட்டு வந்துருவாங்க. பேசாம பாடுறதுக்கு ஆரம்பி. அதெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது. இல்ல, எனக்கு என்னமோ தப்பா நடக்க போதும்னு தோணுது. ஏய், இப்படி பேசிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஏதாவது தப்பா தான் நடக்கும். மேடம், பேசாம உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ண முடியுமா? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. பாட்டி, இவ பாடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கா போல. ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். என்ன அப்படிலாம் இல்ல? நீ ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நாங்க கால் பண்ணப்பல எடுக்காம இருந்தியா? சத்தியமா அப்படிலாம் இல்ல மேடம். ஏதாவது தப்பாகி மாட்டிக்கிறத விட கச்சேரியை நிறுத்துறது சேஃபா இருக்கும்னு தோணுது. அத மனசுல வச்சுதான் மேடம் சொல்றேன். இப்ப போய் எப்படி கச்சேரி நிறுத்த முடியும்? ஐயோ பாட்டி, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. ஏ ரூபா, இரு நீ டென்ஷன் ஆகாம இரு. இன்னைக்கு கச்சேரி நடக்கும். இவ பாடுவா. ஏய், நீ மட்டும் இப்ப பாடல. ஏ மைதிலி, கச்சேரி முடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆச்சு, தீபாவை இன்னும் காணோம். மாப்பிள்ள தம்பி வேற போன் பேசிக்கிட்டே போனாரு, அவரையும் இன்னும் காணோம். நாம அவருக்கு போன் பண்ணலாமா என்னன்னு புரியலையே. தீபாவுக்கு போன் பண்ணி பாரு. நான் போன் பண்ணாத, அவ எடுக்கலையே. நீங்க வீட்டுக்கு போயிட்டுருங்க, நான் வந்துடுறேன்னு மெசேஜ் பண்ணிருக்கான்னு சொன்னல. கார்த்திக் தம்பியோட சேர்ந்து வர ஆசைப்படுறாளோன்னு தான் உங்களே நான் கூட்டிட்டு வந்தேன். வந்துருவாத்த. எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பதட்டமாவே இருக்கு மைதிலி. அத்த, கச்சேரி தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பதட்டம்? இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி ஒளிய முடியும்? மாப்பிள்ள தம்பிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா நம்மள பத்தி அவர் என்ன நினைப்பாரு? தீபா அவரை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தோம், அவரு இன்னும் தீபாவை விட்டு கொடுக்காம தானே பேசிட்டு இருக்காரு. நாம சொன்ன சொல்ல மதிச்சு நம்ம வீட்டுல தங்கி இருக்காரு பாத்தியா? இப்படி ஒரு நல்ல மனுஷன் கிட்ட நம்ம உண்மையை மறைச்சிட்டு இருக்குமே, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மைதிலி. அத்த, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்கிறத தவிர வேற வழி இல்லல நமக்கு. சரி, நீ மறுபடியும் தீபாக்கு போன் பண்ணி பாரு. அம்மா, அம்மா, அக்காமா, அம்மா, அண்ணி.
ஏய் என்னடி தனியா வர? கச்சேரி முடிஞ்சதும் நீ எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? போன் பண்ண போன் எடுக்காம மெசேஜ் பண்ணிருக்க. என்ன தீபா, ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? அதுவும் பின் பக்கத்துல இருந்து ஓடி வர. கார்த்திக் தம்பி எங்க? நீ அவர் கூட இருக்கன்னு நினைச்சுதானே நாங்க வந்தோம். ஏய் என்னாச்சு? மாப்பிள்ளை எங்க? அவரை பாத்தியா பாக்கலையா? அவரு நான் பாடிட்டு இருந்தத பாத்துட்டாரு. இப்ப மாப்பிள்ளை தம்பி எங்க? அவரு வந்துட்டாரு. நீ பயமா இருக்கு. நீங்க போய் பாருங்க. ஐயோ நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ போய் பாரு. இல்லங்க, ஒரு முக்கியமான ஃபோன் கால். அங்க சவுண்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் தள்ளி போய் பேசிட்டாங்க. ரொம்ப நேரம் பேச வேண்டியதா போச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதுக்கு வேற மாதிரி சொல்றாருன்னே தெரியலையே. நம்ம கிட்ட போட்டு வாங்க பாக்குறாரோ? அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நான் போறேன். அம்மா இப்ப என்னமா பண்றது? ஏய் நீ சும்மா இருடா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னாச்சுங்க? ஒண்ணுல தம்பி, நீங்க வரதுக்கு லேட் ஆனதும் உங்களுக்கு போன் பண்ண சொல்லி தீபா வர சொல்லிக்கிட்டே இருந்தா. நீங்க வர போன்ல பேசிக்கிட்டே போனீங்களா? ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும், கார்த்திக் சார தொல்லை பண்ணாதீங்கன்னு அவளே மறுபடியும் சொன்னா. சரி தொல்லை பண்ண வேண்டான்னு யோசிச்சுக்கிட்டே நாங்கள வீட்டுக்கு வந்துட்டோம். அது பரவாயில்லங்க. இப்ப தீபா எங்க? ஏங்க தீபா எங்கன்னு கேட்டேன். உள்ளதான் தம்பி இருக்கா. சாரி, வெளியே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க. வாங்க தம்பி. அத்த, நம்ம பேசிக்கிட்ட மாதிரி கார்த்திக் தம்பி முக்கியமான வேலையா தான் இருந்திருக்காரு. நல்ல வேலை நம்ம தொந்தரவு பண்ணல. சரி சரி, தம்பிக்கு ஏதாவது குடிக்க கொடு. நான் கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேன். இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்னால எதுவும் சாப்பிட முடியாது. இல்ல தம்பி, வெறும் வயித்தோட எப்படி படுப்பீங்க? 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இல்லங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். தீபாவ தம்பி, இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் அவளுக்கும் தலைவலிக்குதுன்னு சொல்லி உள்ள போய் படுத்தா. இருங்க கூப்பிடுறேன். தீபா, தீபா இங்க பாரு, தம்பி வந்திருக்காரு, வா. இல்ல பரவாயில்ல, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கும் டயர்டா இருக்கு. கொஞ்சம் பாலாத எடுத்துட்டு வரவா? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், பரவாயில்ல. நேத்து திருவிழால பாடினதை யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருப்பாங்க போல. அது வைரல் ஆகி ஃபாரின் கம்பெனில இருந்தெல்லாம் கச்சேரிக்கு புக் பண்ண கால் வருது சார். ஓ, நேத்து கச்சேரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. தேங்க்யூ சார். உங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலுங்க. ஐயோ, ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஆக்சுவலி நேத்தே நீங்க ஸ்டேஜுக்கு வந்து பாராட்டுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆமா, வந்திருக்கலாம். ஆனா உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சார் இல்லங்க, அவ்வளவு நல்லா இருந்துச்சு, நான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டேன்னு சொன்னேன். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க, நீங்க போக வேண்டிய உயரமே வேற. ஆமா சார், நிறைய பேர் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியா ஸ்ரேயா கோஷல்னு ஒரு பட்டம் கொடுக்க போறதா மலேசியால இருந்து கால்லாம் வந்துச்சு. ஓ அப்படியா, சூப்பருங்க. நான் கூட உங்களை பாராட்டிட்டு போலாம் தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார் நின்னுட்டே இருக்கீங்களே, ப்ளீஸ் வந்து உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல,
பரவாயில்ல, அதெல்லாம் இது வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க இவ்ளோ தூரம் எனக்காக மெனக்கெட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் கொடுக்காம நிக்க வச்சு பேச முடியுமா? அது மரியாதையா இருக்காது. இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். இருங்க, இந்த காஃபி டீக்கு பதிலா உங்க குரல் ஒரு 2 வரி பாடினீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கும். இது என்னோட ரிக்வெஸ்டா எடுத்துக்கோங்களேன். சார், இப்போ எப்படி? ஏங்க, இதுக்கு ஏங்க தயங்குறீங்க? உங்க வாய்ஸ் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீங்க புதுசாலாம் எதுவும் பாட வேண்டாம். நேத்து கச்சேரியில பாடினீங்கல்ல, அந்த பாட்டுல இருந்து ஒரு 2 லைன் மட்டும் பாடுங்க போதும். நான் வேற எதுவுமே கேட்கல. சார், அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ருதி சேர்த்து பாடணும் சார். திடீர்னு பாட சொன்னா எப்படி? என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு 2 லைன் பாடுறது கூட ஸ்ருதி தாளெல்லாம் கேட்பீங்களா? எனக்கு அப்படிதான் சார் பழகி இருக்கு. ஏங்க, சும்மா பாடுங்க, 2 லைன் தானே. பாட சொல்லி ஆப்பு வைக்க பாக்குறானே, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். கடைக்கு போன பாட்டிய வரை இன்னும் காணோம். பாடுங்க. சார், எனக்கு தொண்டை லைட்டா கட்டி இருக்கு. நேத்து கச்சேரியில அவ்வளவு நேரம் பாடினேன்ல, இப்போ கம்பல்சரியா வாய்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கணும் சார். இல்லனா வாய்ஸ் இன்னும் டேமேஜ் ஆயிடும் சார். ஏங்க, இவ்வளவு நேரம் பேசுறீங்க, இப்போ டேமேஜ் ஆகாத வாய்ஸ் 2 லைன் பாடுறதுனால டேமேஜ் ஆயிடுமா? உங்க வாய்ஸுக்கு தனியா செலக்டிவ் அம்னீஷியா இருக்குமோ? சும்மா பாடுங்க. யார் இது? ஆம்பளை குரல் கேக்குது.